ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பரோட்டா பூரிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை எப்படி வறுக்கணும்னா, மிக்சரில் வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் சேர்த்து சேம் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்தது 3 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு பல்லும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் மிக்சரில் இருக்க மாதிரி நல்லா கிறிஸ்பியான கருவேப்பிலையும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வறுத்துருக்க இந்த வேர்க்கடலையும் இந்த கருவேப்பிலை தான். இப்போ இந்த 3 பொருளும் நல்லா சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 சில் தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம். நம்ம வறுத்த 3 பொருள் கூட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்க்குறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாயில் காரம் அளவாக இருக்காது, கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் மட்டும்தான். அடுத்தது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட தண்ணீர் சேர்க்காமல் ஜஸ்ட்டு கொரப்பாக மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கொரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம வறுத்து சேர்த்துருக்கனால நல்லா வாசமாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸானால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் சுவை அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சட்னி சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சட்னியில் ரொம்பவும் தண்ணி சேர்க்கல, ரொம்ப குறைவாகவும் தண்ணி சேர்க்கல. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டா பூரி இடியாப்பத்துக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும். எப்போவுமே சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சுவையும் மனமும் அதிகரிக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், மணக்க சுவையான வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கனால 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி ஒருத்தவங்க ஒரு விதமாக செய்வாங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி ஒரு சின்ன ஹோட்டலில் ரொம்பவே ஃபேமஸானது. அந்த ரெசிபி தான் இது. ஸோ இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்கான ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.